ஹலோ விவாஸ், இன்னைக்கு நம்மளுடைய ஜோதிட கணிப்பில் பார்த்தீங்கன்னா மகர ராசி நேயர்களுக்கான பலன்களை பற்றி தாங்க நம்ம பார்க்க போகிறோம். மகர ராசிக்காரர்களுக்கு ஜூன் 14ஆம் தேதி அன்று பார்த்தீங்கன்னா நிகழ இருக்கக்கூடிய இந்த அமாவாசை தினத்திலே சில முக்கிய கிரக மாற்றங்களினுடைய பயிற்சிகளானது ஏற்பட்டிருக்கு. ஸோ இதனுடைய தாக்கங்கள் மகர ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்க போகிறது, அவர்களுடைய எதிர்காலங்கள் குறித்து எப்படிலாம் பார்த்திங்கன்னா இருக்க போகுது அப்படிங்கிறது குறித்தும், அவர்களுடைய குடும்ப சூழ்நிலைகளில் இருந்து பொருளாதார ரீதியாக வரைக்கும் பார்த்திங்கன்னா பார்க்கும் பொழுது இவர்களுக்கு ஏதாவது சாதகமாக இருக்குமா, இல்லை வேறு ஏதாவது பார்த்திங்கன்னா பாதகமான விளைவுகளை ஏற்படுத்த போகுதா அப்படிங்கிறது குறித்து முழுமையாக தெரிஞ்சுக்க இருக்கங்க. பதிவை தொடர்ந்து பாருங்கள். இந்த வீடியோவை மகர ராசி நேயர்கள் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைமாக நீங்கள் விசிட் பண்ணுறீங்க அப்படின்னா நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே இருப்பீங்க, முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே கூட இருக்க அந்த பெல்லைக்கானே பார்த்திங்கன்னா கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்மளுடைய சேனலில் கொடுக்கக்கூடிய அனைத்து தகவலுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும், அதையும் நீங்கள் பார்த்து பயனடையலாம். மகர ராசி மற்றும் மகர லக்னத்தில் பிறந்திருக்கக்கூடிய அன்பர்களுக்கு இந்த ஜூன் 14ஆம் தேதி அன்று பார்த்திங்கன்னா அமாவாசையானது நிகழ்ச்சி இருக்கிறது. இந்த அமாவாசையானது பார்த்திங்கன்னா ஞாயிற்றுக்கிழமையோடு சேர்ந்து வந்திருப்பது கூடுதல் சிறப்புகளை பெற்றுள்ளன. ஸோ இந்த அமாவாசை நாளில் நம்ம என்ன செய்வோம், அமாவாசை அப்படின்னாவே பார்த்திங்கன்னா நம்மளுடைய முன்னோர்கள் தான் பார்த்திங்கன்னா நமக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா தென்படுவாங்க. ஸோ இவங்களுக்கு பார்த்திங்கன்னா எந்த மாதிரி ஒரு பரிகாரத்தை செய்யணும், எப்படி இவங்களை வழிபடணும், அதே போல் பார்த்திங்கன்னா அந்த அமாவாசை நாளிலே பார்த்திங்கன்னா நம்மளுடைய வீட்டில் சில விஷயங்களையும் நம்ம செய்வோம். அதாவது நம்மளுடைய குலதெய்வ வழிபாடு, இஷ்ட தெய்வ வழிபாடு, இந்த மாதிரிலாம் பார்த்திங்கன்னா நம்ம செய்து வருவோம். ஸோ அப்படி பார்த்திங்கன்னா இந்த அமாவாசை நாளில் நமக்கு ஏற்படக்கூடிய தோஷங்கள், பாவங்கள் எல்லாம் நீங்கணும் அப்படிங்கிறதுக்கு தான் இந்த முன்னோர்கள் வழிபாட்டை அமாவாசை நாளில் நம்ம செய்கிறோம். ஸோ அதே நாளில் பார்த்திங்கன்னா இந்த கிரக பயிற்சிகளும் ஏற்பட்டிருப்பதுனால மகர ராசி நேயர்களுக்கு பார்த்திங்கன்னா எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறது குறித்து இப்போ நம்ம தெரிஞ்சுக்க போகிறோங்க. ஸோ இந்த சாபங்கள், இந்த பாவங்கள் தீரக்கூடிய நாட்களிலே, அதாவது நம்மளை பார்த்திங்கன்னா நம்மளுடைய முன்னோர்களை வழிபடக்கூடிய இந்த நாட்களில் பார்த்திங்கன்னா நமக்கு இந்த கிரக பயிற்சி ஏற்பட்டதுனால ஏதாவது பாதகமான விளைவுகளை கொடுக்குமா, இல்லை ஏதாவது நமக்கு பார்த்திங்கன்னா எதிர்காலத்தில் ஏதாவது பிரச்சனையை உருவாக்குமா அப்படிங்கிறத இப்போ நம்ம தெரிஞ்சுக்கலாம். மகர ராசி மற்றும் மகர லக்னத்தில் பிறந்திருக்கக்கூடியவர்களுக்கு இந்த காலகட்டங்களானது உங்களுடைய வாழ்வினுடைய மிக முக்கிய மைல்கல்லை பார்த்திங்கன்னா எட்ட போகிறீங்க அப்படின்னு சொல்லலாங்க. அந்த அளவிற்கு ஒரு அற்புதமான மாற்றங்கள் நிகழக்கூடும் அப்படின்னு சொல்லலாம். உங்களுக்கு பார்த்திங்கன்னா இப்பொழுது சுப ஒரு பலன்களை பார்த்திங்கன்னா கொடுக்க போகுது அப்படின்னு சொல்லலாங்க. கடந்த ஓராண்டு காலமாக பார்த்தீங்க அப்படின்னா நிறைய விஷயங்களை நீங்கள் சந்திச்சிருப்பீங்க. உங்களது 6ஆம் வீட்டில் சஞ்சரித்து வந்த உங்களுக்கு கடுமையான உழைப்பையும் தொழில் ரீதியான போட்டிகளையுமே தந்து வந்த குரு பகவான் இப்பொழுது சில மாற்றத்தையும் உங்களுக்கு கொடுத்துருக்கிறாரு அப்படின்னு தான் சொல்லணும். உங்களுடைய 7ஆம் வீடான களத்திரஸ்தானத்தில் பார்த்திங்கன்னா இப்பொழுது உச்சநிலையை அடைய போகிறாரு. ஸோ அதனால் இந்த ஒரு கோச்சார பயிற்சியானது உங்களுக்கு தனிப்பட்ட பந்தங்கள், திருமண வாழ்க்கை, கூட்டு வணிக கூட்டாளிகளிடையே ஒரு வசந்த காலத்தை பார்த்திங்கன்னா போன்ற பல விஷயங்களை சுமூகமான சூழலை பார்த்திங்கன்னா கொடுத்துருக்கா அப்படின்னு தான் சொல்லணும். இதற்கு இணையாகவே பார்த்திங்கன்னா உங்களது ராசிநாதனான சனி பகவான் இப்பொழுது 3ஆம் இடத்தை பார்த்திங்கன்னா எட்டியிருக்கிறாரு. அதாவது 3ஆம் வீட்டில் அமர்ந்து உங்களுக்கு நிறைய அசாத்திய தைரியத்தை பார்த்திங்கன்னா கொடுக்க போகிறார். ஸோ அதனால் இந்த காலகட்டத்திலேயே பார்த்திங்கன்னா சூரியனும் 6இல் திக்பலம் பெறுவதும் உங்களுடைய உத்தியோக வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா மாபெரும் வெற்றிகளையும் பார்த்திங்கன்னா தேடி தரப்போகிறார் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இத்தனை விஷயங்கள் பார்த்திங்கன்னா இந்த கிரக மாற்றத்தினுடைய பயிற்சினால் ஏற்பட்டிருக்கு. ஸோ தொடர்ந்து பாருங்கள் உங்களுக்கு இன்னும் என்னெல்லாம் நடக்க போகுது அப்படிங்கிறத இப்போ நம்ம தெரிஞ்சுக்கலாம். உங்களுடைய உத்தியோக ரீதியாக நம்ம பார்த்தோம் அப்படின்னா இப்பொழுது பார்த்திங்கன்னா மாபெரும் ஒரு அனுகூலத்தை பார்த்திங்கன்னா ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாங்க. திருப்தியையும் தரக்கூடிய ஒரு காலகட்டங்களாக இப்போது அமைஞ்சிருக்கு. உங்களுடைய உத்தியோகத்தில் பார்த்திங்கன்னா நிறைய திருப்தி நிலைகளை கொடுப்பாங்க. உங்களது ஜீவனஸ்தானாதிபதியான சுக்கிர பகவான் இருக்காங்க இல்லையா, அவங்க இந்த காலகட்டத்தினுடைய இறுதியில் உங்களது 7ஆம் வீடான சமசத்ம ஸ்தானத்திற்குள் பார்த்திங்கன்னா நுழைந்து உச்சம் பெற்ற குரு பகவானோடு இணைகிறாங்க. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா அப்படி இணையும் பொழுது உங்களுடைய ஆளுமை திறனை பார்த்திங்கன்னா பணியிடத்தில் பன்மடங்கு உயர்த்தி காட்டுவார். உங்களது திறமையான வேலைப்பாடுகள் மற்றும் நிர்வாக திறன்களை கண்டு மேலதிகாரிகளே பார்த்திங்கன்னா வியந்து உங்களை பாராட்டக்கூடிய ஒரு நேரங்கள் வந்திருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். அவங்க வியந்து உங்களை பாராட்டுவாங்க.
குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா இந்த காலகட்டத்தினுடைய இறுதியில் சூரிய பகவான் 6ஆம் வீடான சத்ருஸ்தானத்திற்குள் நுழையும் பொழுது உங்களுடைய உத்தியோக பாதை அசுர வேகத்தில் முன்னேறுங்க. அலுவலகத்தில் உங்களுக்கு எதிராக சதித்திட்டங்களை தீட்டியவர்கள் உங்களது கம்பீரத்தை கண்டு முற்றிலுமே பார்த்திங்கன்னா ஒடுங்கி விடுவார்கள். பன்னாட்டு நிறுவனங்களில் வேலை செய்யக்கூடிய அன்பர்களுக்கும் புதிய வேலை தேடிக்கொண்டிருக்கக்கூடிய இளைஞர்களுக்குமே உங்களது தகுதிக்கு ஏற்றார் போல மிக சிறந்த புதிய வேலை வாய்ப்புகளும் பதவி உயர்வுகளும் இந்த காலகட்டத்தினுடைய பிற்பகுதியில் தங்கு தடையின்றி உங்களுடைய கைக்கு சேரும் அப்படின்னு சொல்லலாம். வியாபாரம் செய்யக்கூடியவர்களுக்கு இந்த காலகட்டங்கள் ஒரு பொற்காலத்தை போல லாபங்களை வாரி வழங்கப் போகிறது. அதற்காக நீங்கள் காத்து கொண்டு இருக்கக்கூடிய காலகட்டங்களானது வந்துருச்சு அப்படின்னு தான் சொல்லணும். உங்களது ராசிக்கு 7ஆம் வீடான கூட்டு வணிக ஸ்தானத்தில் சுபகிரகமான குரு பகவான் இப்பொழுது உச்சம் பலம் பெற்று அமர்ந்திருக்கிறாங்க. ஸோ அதனால் வியாபாரத்தில் பார்த்திங்கன்னா பிராண்ட் மதிப்பை அசுர வேகத்தில் உயர்த்து கூட்டாளிகளிடையே கடந்த காலங்களாக இருந்து வந்த மனஸ்தாபங்களும் கணக்கு வழக்கு சச்சரவுகளுமே முற்றிலுமாக நீங்கி பரஸ்பர நம்பிக்கையுடன் தொழில் லாபகரமாகவே பார்த்திங்கன்னா தலை தேக்கும். மேலும் நிதி நிறுவனங்கள், ஜவுளி ஆடை வடிவமைப்பு மற்றும் கலை சார்ந்த துறைகளில் இருக்கக்கூடியவர்களுக்கு வாடிக்கையாளர்களினுடைய வருகையினால் அமோகமான லாபங்களை நீங்கள் காணலாம். மேலுமே உங்களுடைய லாபாதிபதியான செவ்வாய் பகவான் இந்த காலகட்டத்தினுடைய இறுதியில் சொந்த வீட்டில் பார்த்திங்கன்னா பலமாக இருப்பதனால ரியல் எஸ்டேட் மற்றும் கட்டுமான தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு மிக பிரம்மாண்டமான புதிய ஒப்பந்தங்களில் கையெழுத்திட்டு நற்பலன்களை அடைவீர்கள் அப்படின்னு சொல்லலாங்க. உங்களுடைய நிதி நிலைமையை பொறுத்தவரை உங்களது பொருளாதார நிலைகள் இந்த காலகட்டத்தில் மிகவும் திருப்திகரமாகவும் பலமாகவுமே இருக்க போகுது. 7இல் அமர்ந்திருக்கக்கூடிய உச்ச குரு பகவான் இருக்கார் இல்லையா, அவங்க பார்த்திங்கன்னா இப்பொழுது தனது சுப பார்வையினால் உங்களது லக்னத்தையும் 11ஆம் வீடான லாபஸ்தானத்தையும் பார்த்திங்கன்னா நேரடியாக பார்க்குறாரு. ஸோ அப்படி பார்ப்பதனால பார்த்திங்கன்னா உங்களுக்கு பணப்புழக்கங்கள் எந்தவித தடைகளும் இன்றி பல வழிகளில் பார்த்திங்கன்னா உங்களுடைய கைகளில் சேரும் அப்படின்னு சொல்லலாம். அது எப்படி வருது, எங்கேருந்து வருது அப்படின்னு சொல்ல முடியாது. ஆனால் உங்களுக்கு பார்த்திங்கன்னா அந்த ஒரு விஷயங்கள் நடக்கும். நிலுவையில் இருந்த வணிக கடன்கள் சுமூகமாகவே பார்த்திங்கன்னா வசூலாகுங்க. இருப்பினுமே கூட தனஸ்தானத்தில் பார்த்திங்கன்னா ராகு சஞ்சரித்து வர்றாரு. அதனால் உங்களுடைய கைகளில் பணப்புழக்கம் புழங்கினாலுமே சில நேரங்களில் ஆடம்பர பொருட்களுக்காக பார்த்திங்கன்னா வீண் செலவுகளை செய்ய தோன்று. மேலும் உங்களுடைய லாபாதிபதியான செவ்வாய் பகவான் இந்த காலகட்டத்தினுடைய இறுதியில் 5ஆம் வீட்டிற்கு மாற இருக்கிறாரு. ஸோ அதனால் இந்த மாதத்தினுடைய கடைசியில் பங்குச்சந்தை, மியூச்சுவல் ஃபண்டுகள் அல்லது அதிக ஆபத்துள்ள ஊக வணிக முதலீடுகளில் பார்த்திங்கன்னா அவசரப்பட்டு பெரிய தொகையை முதலீடு செய்வதை தவிர்ப்பது உங்களது பொருளாதாரத்திற்கு பார்த்திங்கன்னா பாதுகாப்பிற்கு உத்தமமாகும் அப்படின்னே சொல்லலாம். ஸோ அதனால் பார்த்திங்கன்னா அகலக்கால் வைக்காமல் ஓரளவுக்கு பார்த்திங்கன்னா மீடியமாக செய்து கொள்வது சிறந்தது. உங்களுடைய ஆரோக்கிய ரீதியாக பார்த்தோம் அப்படின்னா இப்பொழுது பார்த்திங்கன்னா உங்களது ராசிநாதனான சனி பகவான் 3ஆம் வீட்டில் பலமாக சஞ்சரிப்பதோடு உச்சம் பெற்றுள்ள குருவினுடைய சுப பார்வைகள் உங்களுடைய ராசியின் மீது பதிவதனால உங்களுக்கு உடல் ஆரோக்கியங்கள் மற்றும் நோய் எதிர்ப்பு சக்திகள் இந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா வியக்கத்தக்கக்கூடிய வகையில் இருக்குங்க. கடந்த காலங்களாக உங்களை வாட்டி வதைத்த கல்லீரல் அல்லது ஜீரண மண்டல உபாதைகள் இந்த மாதிரி படிப்படியாக பார்த்திங்கன்னா நிறைய இருந்திருக்கும். அந்த விஷயங்கள் எல்லாமே படிப்படியாக குணமாக போகிறது. இந்த காலகட்டத்தினுடைய இறுதியை நோக்கி செல்லக்கூடிய இந்த நேரங்களில் பார்த்திங்கன்னா அதாவது இந்த 14ஆம் தேதிக்கு பிறகு 6இல் அமரக்கூடிய சூரியன் உங்களுடைய உடல் நல காரகத்துவத்தை மிக சிறப்பாக காப்பார். இருப்பினுமே கூட இந்த காலகட்டத்தினுடைய இறுதியில் செவ்வாய் 5ஆம் வீட்டிற்கு மாறுவதனால உடலில் லேசான பித்தம் அல்லது அசிடிட்டி போன்ற கோளாறுகள் ஏற்படலாம். முறையான உணவு பழக்க வழக்கங்களை மேற்கொள்வது, காரசாரமான உணவுகளை தவிர்ப்பது உங்களுடைய ஆரோக்கியத்திற்கு எப்போதுமே சீராக வைத்திருக்க உதவும் அப்படின்னு சொல்லலாங்க. உங்களுடைய குடும்ப சூழ்நிலைகளை பொறுத்தவரை பார்த்தோம் அப்படின்னா இப்பொழுது உங்களுடைய குடும்ப வாழ்க்கையை பொறுத்தவரை பார்த்திங்கன்னா இந்த கால நேரங்களில் இல்லத்தின் மகிழ்ச்சிகள் பார்த்திங்கன்னா தேனை அள்ளித்தரப்போகிறது அப்படின்னு தான் சொல்லணும். அந்த அளவிற்கு பார்த்திங்கன்னா சந்தோஷங்கள் நிலைச்சிருக்கு. களத்திர ஸ்தானத்தில் உண்டாகக்கூடிய உச்ச குரு பார்த்திங்கன்னா இப்பொழுது சுக்கிரனுடைய உன்னதமான சேர்க்கை அப்படின்னு தான் சொல்லணும். இந்த சேர்க்கையானது உங்களுடைய திருமண வயதில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு, அதாவது மகர ராசிக்காரர்களுக்கு வரன் தேடிட்டு இருந்தீங்க அப்படின்னா அவர்களுக்கு பார்த்திங்கன்னா இப்பொழுது தகுதிக்கு ஏற்றார் போல் மிக சிறந்த வரன்களை அமைய செய்து இல்லத்தில் பார்த்திங்கன்னா
மங்களகரமான விவாக சுப விசேஷங்களை இனிதே கூட்டி வரும் அப்படின்னு வந்து சொல்லலாம். இந்த காலகட்டத்தில் நீங்கள் முக்கியமாக கட்டுப்படுத்த வேண்டியது உங்களுடைய பேச்சை தான். ஏனெனில் 2ஆம் வீடான வாக்குஸ்தானத்தில் ராகு நீடிப்பதனால அறியாமல் உங்களது வார்த்தைகளில் லேசான காரத்தன்மையோ அல்லது நெகட்டிவோ வந்து பார்த்திங்கன்னா வெளிப்பட்டு குடும்ப உறுப்பினர்களினுடைய மனதை அது வந்து காயப்படுத்துகிறாங்க. ஸோ அதனால் முன்கோபத்தை குறைத்து அன்போடு கனிவாக பேசினால் உங்களுடைய இல்லத்தில் எப்போதும் பௌர்ணமி போன்ற ஒரு அமைதியானது நிலவும். சந்தோஷங்கள் வந்து பார்த்திங்கன்னா நிலைத்திருக்குங்க. மாணவர்களுக்கு அப்படின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்பொழுது படிப்பில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அசாத்தியமான கவனிக்கக்கூடிய திறன்கள் வந்து மேம்படும். ஞாபக சக்தியும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அதிகரிக்குங்க. மாணவர்கள் இப்பொழுது கடினமான சவால்களை கூட சுலபமாக முறியெடுத்து நீங்கள் அரசு தேர்வுக்கு வந்து பார்த்திங்கன்னா எழுதியிருந்தீங்க, அரசு வேலைக்காக காத்திருக்கீங்க அப்படின்னா அந்த விஷயங்கள் இப்பொழுது கைகூடும் அப்படின்னு வந்து சொல்லலாம். இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது போன்ற பல சுவாரஸ்யமான புதிய தகவலுடன் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.